வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் 18க்கு 40ங்கிற சைஸில் உள்ள இடத்துல வீட்டோட பிளான் பார்க்கலாம். இது வந்து ரோஹவுஸ் மாடலாகவும் பயன்படுத்திக்கலாம். அதில் சிங்கிள் பெட்ரூம் வீடும் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே டபுள் பெட்ரூம் வீடும் வர மாதிரி போட்டிருக்கேன். அது மாதிரி 3 சைஸில் வீடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃப்ரெஷராக உள்ளவங்களுக்கு, இதே மாதிரி இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். இந்த மாதிரி 20 அடிக்கும் குறைச்சல யார் இடம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து டக்ட் அப்படிங்கிற முறையில் வந்து வென்டிலேஷன் கொடுத்து, லைட்டிங் கொடுத்து, ஏர் சர்க்குலேஷன் கொடுத்து வீடை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறதுனால பக்கத்தில் யார் வீடு கட்டினாலும், முன்னாடியோ பின்னாடியோ சைடில் வீடு கட்டினாலும் நம்ம வீட்டில் வந்து எந்த பாதிப்பும் வராது. நமக்கு ஏர் சர்க்குலேஷனும் வென்டிலேஷனும் சஃபிஷியண்டாக இருக்கும். அதனால் நம்ம வீடுகளுக்கு கட்டும் போது இந்த மாதிரி குறுகலான இடங்கள் இருக்கும்போது சீலிங்லேருந்து நமக்கு லைட்டிங் வர மாதிரியும் ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி பண்ணணும். இது வந்து ஒரு புதுமையான கண்டுபிடிப்போ அல்லது ஒரு இதோ கிடையாது. இது நம்ம அந்த காலத்தில் உள்முத்தம்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். வீடுகள்லாம் நார்த் இந்தியாவிலலாம் ஒட்டி ஒட்டி வீடுகள்லாம் இருக்கும். ஏன்னா குளிர் பிரதேசம் ஊருங்கிறதுனால ஒட்டி ஒட்டி வீடுகள் கட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சீலிங்லேருந்து லைட்டிங் கொடுப்பாங்க. அங்கே உள்ள கிராமங்களில் கூட நார்மலாக பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து உள்முத்தங்கிற டைப் இருக்கும், பக்கத்துலேயே ஒட்டி ஒட்டி வீடுகள்லாம் இருக்கும். அங்கே அதனால் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. கிராமங்கள்லாம் ஒட்டி ஒட்டி, நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் ஒரு வீடு இருக்கும், இன்னொரு 1/2 ஏக்கர் வீடு இருக்கும், ஒரு தோப்புக்குள்ள ஒரு வீடு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அங்கே நார்த் இந்தியாவில் அவங்க எவ்வளோதான் சொத்துக்கள் இருந்தாலும் வாழ்றதுக்குன்னு தனியாக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒட்டி ஒரு குறுகலான இடங்கள்லேயே வாழ்வாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த குளிர் பிரதேசங்களை ஈஸியாக வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடுகள்லாம் இருக்கும். அவ்வளோ குளிர்ச்சியை வந்து தாங்கக்கூடிய வீடுகளாக அமைப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குறுகலான இடங்களை கட்டிட்டு மேலே லைட்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் நான் இங்கே கொடுக்குறேன். நம்ம சின்னமாக குறுகலாக இப்போ லேஅவுட்ஸ்லாம் சின்ன சின்ன லேஅவுட்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. ஆஃபர்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லேஅவுட்டாக போடும்போது அதை வாங்கிட்டு வீடு வந்து தனித்தனியாக வீடுகள் கட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரும் தனித்தனியாக வீடுகள் கட்டும் போது ட்ரைனேஜ் சிஸ்டம், லைட்டிங், வென்டிலேஷன் இதெல்லாம் மோசமாக இருக்குது. அப்போ வந்து இது மாதிரி சின்ன இடங்கள்ல வீடு கட்டுறவன் நினைக்கும் போது அந்த லேஅவுட் விற்கிறவங்களே ஒரு ப்ரீ பிளான்டா இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி டிசைன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா வாங்குறவங்களுக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கான யோசனையோடு இருப்பாங்க. அதுக்கான கரெக்டான தீர்வோட வீடுகள் கட்டலாம். அப்போ வீடுகள் பார்த்தா ஒரே மாதிரி பேக்கில் பார்க்குறீங்களா, அதே மாதிரி ஒரே மாதிரி ஈவனான எலிவேஷனோட வரும். அதே நேரத்தில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம், லைட்டிங், வென்டிலேஷன்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதனால குறுகலான இடங்கள் வாங்கும்போது ப்ரிப்பராக நம்ம வந்து ஓவரால் அந்த லேஅவுட்டில் எப்படிலாம் வீடு வரணும் அப்படிங்கிற தீர்வோட நம்ம வந்து வாங்கணும். எல்லாரும் கலந்து அந்த வீடை வந்து டிசைன் பண்ணிட்டு கட்டிக்கிட்டாக்க நல்லபடியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பிளானில் மேலே வந்து வடக்கு, கீழே வந்து தெற்கு, ரைட் சைடு வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. இதில் வந்து ஃப்ரண்டில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 15 அந்த மாதிரி கார் பார்க்கிங் வருது. எப்போதும் குறுகலான இடங்களில் வீடு கட்டும் போது நம்ம ஃப்ரண்டில் கார் பார்க்கிங்கோ அல்லது கொஞ்சம் இடங்களை விடும்போது அந்த இடத்துல சம்போ, வேறு ஏதாவது செப்டி டேங்க், ஆக்சிஸோ ஏதாவது சர்வீஸ் ஒரு இடம் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். அதனால் எப்போதுமே குறுகலான இடங்களில் ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து இடம் விடுறது நல்லது. உள்ள ரெண்ட் ஆனோன்னா லாபி பார்த்தீங்கன்னா 6க்கு 4:45 அந்த மாதிரி லாபி வருது. அது உள்ள ரெண்ட் ஆனோன்னா லிவிங் அண்ட் டைனிங், அது பார்த்தீங்கன்னாக்கா 12க்கு 11 அந்த மாதிரி லிவிங் அண்ட் டைனிங் வருது. லிவிங் ஓட்டுனா அப்படியே நான் டக்ட் கொடுத்துருக்கேன். இந்த டக்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வென்டிலேஷன் இருக்கிறதுனால தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து தேவைப்படும். அதனால் வந்து டக்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து சீலிங்லேருந்து கீழே லைட்டிங் வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து இதுக்கு பயன்படுத்துனா இப்போ டாய்லெட்டோட வென்டிலேஷனாக பயன்படுது. அதே நேரத்தில் டைனிங் ஏரியாவுக்கும் நமக்கு லைட்டிங் கிடைக்கும், அந்த மாதிரியும் பயன்படுது. இது பைப் லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே நேரத்தில் நம்ம லிவிங் டைனிங்க்கு வந்து லைட்டிங்க்கு இன்னும் எக்ஸாக்டாக நிறையா லைட்டிங் கிடைக்கும், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் வந்து பெட்ரூம் 1 வருது. இது சிங்கிள் பெட்ரூம் வீடு. இது 9க்கு 11:45 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன். அது 7க்கு 7:45 அந்த மாதிரி வருது. இது ரெண்டுக்கு என்ன பண்ணினா டக்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பக்கத்தில் வீடுகள் கட்டினாலும் நமக்கு வந்து லைட்டிங், வென்டிலேஷன் கிடைக்கும். அதனால் வந்து இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் சஃபிஷியண்டான கிடைக்கும். அந்த டக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 6:45 4:15 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது சிங்கிள் பெட்ரூம் வீடு. இது இப்போ 18க்கு 40ங்கிறதுல சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஸ்டேர் கேஸில் மேலே ஏறி வந்தீங்கன்னா லாபி, உள்ள ரெண்டானா பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு போயர் மாதிரி வருது. அதை வந்து கெஸ்ட் லிவிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லிவிங் டைனிங் கீழே உள்ள அதே சைஸ் தான், 11:45க்கு 11 அந்த மாதிரி வருது. கீழே அசிட்டிஸ் இருக்கிற சிங்கிள் பெட்ரூம் ஏரியா மாதிரி தான் மேலேயும் வருது. கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட்டில் வந்து 7க்கு 7:45 அந்த மாதிரி கொடுக்குறேன். அந்த டக்ட் ப்ரொவிஷன் வந்து கீழே போகிற டக்ட் தான், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் டக்ட் இருக்குது. லைட்டிங், வென்டிலேஷன் கிடைக்கும். சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் 1 வருது. அது பார்த்தீங்கன்னா 9க்கு 11:45 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கேன். இந்த 2 டாய்லெட்டும் ப்ளஸ் லிவிங் டைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டக்டில் சஃபிஷியண்டாக நமக்கு ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷன் கிடைக்குது. இதில் பைப் லைன் கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 2 பார்த்தீங்கன்னா 9க்கு 10.15 அந்த மாதிரி வருது. அதுக்கு வந்து ஒரு அட்டாச் கொடுத்துருக்கேன். அது வந்து 5.15க்கு 4.15 கொடுத்துருக்கேன். அதை காமன் டாய்லெட்டாக மாற்றலாம். அதில் என்ன அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து என்ட்ரன்ஸை வந்து மாற்றணும், கிச்சன் பேஸ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வரும். இது நார்த்து பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டில் ஈஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த லாபிலேருந்து டைனிங்க்கு நேராக கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை காமன் டாய்லெட் ஆக்கிக்கலாம். அந்த டாய்லெட்டை இப்போ வந்து நேராக டாய்லெட் கொடுத்துருக்கறதுனால, டாய்லெட்டை நேராக பார்க்கறதுனால அதை என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டாச்சில் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே அட்டாச்சாக கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுக்கு. இந்த வீடை வந்து நீங்கள் ரோகோஸோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற வீடை ஒட்டியே அடுத்தடுத்த வீடுகள் கட்டினாலும் நமக்கு வந்து வெண்டிலேஷனு, ஏர் சர்க்குலேஷன் மாறாது. அதே மாதிரி வீட்டில் பைப் லைனும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடுகள் பண்ணும்போது டக்ட் வந்து ப்ரைவேட் டக்ட் தான். இன்னொரு வீட்டுக்கு நம்மளுடைய டக்டை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஒரு வீட்டுக்கும் எல்லையில் வர்றதுனால அந்த வீட்டுக்கு பிரத்யேகமான லைட்டிங்கு, ஏர் சர்க்குலேஷனாக இருக்கும். அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த டக்டை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. அதே இடத்துல அவங்க ப்ரைவசியை வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பாங்க. இந்த 18க்கு 40ங்கிற வீடை இண்டிவிஜுவல் வீடை கண்டினியூ பண்ணும்போது ரோகோஸ் மாடலாக வரும். அப்போ ரோகோஸ் மாடலுக்கு ஒரே மாதிரி எலிவேஷன்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கோட லுக்கு தரும். நமக்கு வந்து கண்டினியூ வீடுகள் வந்து ஒரு 4-5 பேர் 10 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன், வெண்டிலேஷனு எல்லாத்துக்கும் பிளான்டாக பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஓரியன்டாகவும் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு ஹவுசிங் லேஅவுட் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கான்டெம்பரரியாகவும் வீடை டிசைன் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம குறுகலான இடங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து வாங்கும் போது அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் எல்லா வீடும் டிசைன் பண்ணிக்கிறது நல்லது. பண்ணிவிட்டு சேம் டைமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம்னா இது மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கல அந்த மாதிரி ஒரு பில்டிங்காக கொண்டு வரலாம். இண்டிவிஜுவல் ஒரு பர்சனோட வீடும் யூனிட்டாக சேரும் போது அது ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாக இருக்கும். அப்போ ஓவராலாக ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லேஅவுட்டை டெவலப் பண்ண மாதிரி ஒரு ஆஸ்தெட்டிக்கோட நம்ம வீடை ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி யாரும் குறுகலான இடம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுடைய வீட்டு பிளான் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு பிளானாக இருந்ததுன்னா அதை வந்து யூடியூப்ல கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். 15 லட்ச ரூபாய்க்கு மேலே யார் வீடு கட்டதாக இருந்தாலும் சரி, 2+ வீடோ அல்லது ரெண்டல் வீடோ, அப்பார்ட்மெண்ட்ஸோ, லக்ஸரி வீடோ இது மாதிரி இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா நண்பர்கள் உறவினருக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.